உங்களுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பாய் நடந்த தீமைகள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தீமைகள், இனி ஒருவேளை நடக்கிற என்ன தீமையா இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த தீமைகள் எல்லாம் நன்மையாகவே முடிய போகிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் அந்த தீமையை நினைத்து குழம்பிக் கொண்டே இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த தீமை வந்துருச்சு? இந்த வியாதி என்கிற தீமை எதற்காக வந்துருச்சு? இந்த அவமானம் என்கிற தீமை எதற்காக வந்துருச்சு? இந்த குறைவு என்கிற தீமை எதற்காக வந்துருச்சு? இவங்க எனக்கு இவ்வளவு தீமை செஞ்சாங்களே, ஆண்டவர் தட்டி கேட்க மாட்டாரா? ஆண்டவர் எழும்ப மாட்டாரா? ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த தீமையை நினைத்து உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். அது எத்தனை பெரிய தீமையா இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவேன். 10 வருடத்திற்கு முன்பாக நடந்த அந்த தீமை இந்த மாதம் நன்மையாய் முடிய போகிறது. கர்த்தர் அதை நன்மையாய் முடிய போகிறார். உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த தீமை நன்மையாய் முடிய போகிறது. நம்புறவர்கள் கரங்களை தட்டி தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். இந்த யோசேப்பிற்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் எத்தனையோ தீமை செய்தார்கள். ஆனால் அந்த தீமையை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார்னா நன்மையாய் மாற்றினார். நம்முடைய தேவன் யோசேப்பின் தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் தாவீதின் தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர்களுடைய தீமையை நன்மையாய் முடிய பண்ணினது உண்மையானால் நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எந்த தீமையாயிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் வாழ்க்கையிலே நடந்த இந்த தீமை நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்திலே இருக்கிற எல்லாரும் இது தீமை நடந்தது என்று பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் முடிவிலே நன்மையாய் அறிக்கை செய்யுங்க. பார்க்கலாம், அறிக்கை செய்யுங்க, என் மகளுடைய வாழ்க்கையில் அது நன்மையாய் முடியும். என் மகனுடைய வாழ்க்கையில் அது நன்மையாய் முடியும். எனக்கு வந்திருக்கிற சகல தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென்.